السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر. ان اريد الا الاصلاح ما استطعت ما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. அளவில்லா கருணையாளன் நிகழ்ந்த அன்புடைய அல்லாஹ் மேலே கொண்டாம் செய்கிறேன். அல்லாஹ்வும் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐமாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இந்த முன்னியமிக்க ரமலானில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற உபதேசங்களை செய்வதற்க வேண்டும். இரவுகளை இபாதத்தில் உயிர்ப்பிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு அமர்ந்து கொண்டு இந்த உரையை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணை நிலவிட்டிருக்கிற பிரார்த்தனைகளான நமக்குரிய நெருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஹவாஞ்சிகள் யார், அவருடைய பண்புகள் என்ன? இந்த சமுதாயத்தில் தோன்றிய முதல் குழப்பவாதிகள் தான் ஹவாஜ். அவருடைய ஃபித்னா தான் மிகப்பெரிய ஒரு ஃபித்னா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூட்டத்தை குறித்து எச்சரித்ததை போன்று வேற எந்த கூட்டத்தை பற்றியும் சொல்லல. அந்த அளவுக்கு இவர்களை பற்றி என்ன செஞ்சிருக்கிறாங்க, விரிவான செய்திகள். அதனால நம்ம இவ்வளவு நாள் அது பேசிட்டு இருக்கிறோம், இனிமே முடிக்க முடியாது. இந்த ஹவாஜியுடைய பண்புகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மின் பலரிடம் இருந்து கொண்டிருக்கு. நாம் அறியாமல் அந்த பண்புகளுக்கு நாம் ஆளாகி கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் மார்க்கத்தை, கல்வியை முறையாக அறிஞரிடம் படிக்காமல் பல்வேறு விதத்தில் நாம் மார்க்கத்தின் செய்திகளை அறிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால், அது எங்கே, எந்த இடத்தில் எப்படி அதை பொருத்தி பார்ப்பது என்று தெரியாத காரணத்தினால், அந்த ஆதாரங்களின் அடிப்படையிலேயே நாம் இருக்கிறோம் ஹவாரிஜிகளுடைய சிந்தனைகளை உருவாங்குறோம். இதில் நாம் இதுவரையிலும் 4 பண்புகளை குறித்து அவருக்கு பார்த்தோம். என்னெல்லாம் பண்புகள்? குழப்பங்கள் போது அவர்கள் தோன்றுவார்கள். 2வது, இளைஞர்களாக இருப்பார்கள், அறிவு குந்தியவர்களாக இருப்பார்கள். 3வது, ஆதாரங்களை அவர்கள் தவறாக புரிந்திருப்பார்கள். அதை ஒன்று, கல்வியை விட்டு, கல்வியாளர்களை விட்டு தூரமாக இருப்பார்கள். 4வது, தற்பெருமை. அவரிடத்துல என்ன இருக்கும்? தற்பெருமை இருக்கும். இந்த 4 விஷயங்களை பார்த்தோம். 5வதாக, தற்பெருமை அவர்கள் எதனால கொள்வாங்க? இபாதத் நம்ம சொல்றோம் இல்லையா? எங்களை மாதிரி இபாதத் செய்யறவங்க உண்டா என்று தற்பெருமை கொள்வார்கள் என்று நாம் அவர்களை பற்றி பார்த்திருக்கோம். 5வதாக, அவருடைய அந்த தற்பெருமை இபாதத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்று சொன்னால், அந்த இபாதத்து விஷயத்தில் அவர்கள் வரம்பு மீறக்கூடியவர்களா இருப்பார். கடும்போக்கு அவரிடத்தில் கடுமையான ஆபிதிகளா இருப்பார்கள், அதில் கடும்போக்காளர்களா இருப்பார். அப்படின்னு அர்த்தம், நிறைய இபாதத் செய்வாங்க, ஆனா இபாதத்துல வரம்பு மீறுதல் இருக்கிறோம். எப்படியெல்லாம் வரம்பு மீறுவாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய செயல்களை பற்றி சொல்லும்போது, யஹ்ருஜு ஃபீக்கும் கௌமுன் தஃகீரூன ஸலாத்தகும் மஅ ஸலாத்திஹிம், உங்களுக்கு இடையில் ஒரு கூட்டம் தோன்றுவார்கள், அதற்குடைய தொழுகை உங்களுடைய தொழுகை ஒப்பிடும்போது ரொம்ப அற்பமானதா, அதனுடைய நோன்பு உங்களுடைய நோன்பு ஒப்பிடும்போது அதுவும் அற்பமானதா, உங்களுடைய அமல்கள் அவருடைய அமல்கள் ஒப்பிடும்போது உங்களுடைய அமல்கள் எல்லாம் அற்பமானதா. அவர்கள் குரான் எழுதுவார்கள், ஆனால் அந்த குரான் அவருடைய தொண்டைக்குரிய கடந்து செல்லாது. வேட்டை பிராணியின் உடலிலிருந்து அம்பு வெளியேறுவதை கொண்டு அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறி செல்வார். புகாரில் வருகின்ற ஹதீஸ். இதனுடைய வேற அறிவிப்புகளை நம்ம நேற்று பார்த்திருக்கோம். பல அறிவிப்பு இருக்குதுல. இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யஹ்ருஜு கௌமுன் மின் உம்மத்தி யக்ரவுன குர்ஆன, என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் தோன்றுவார்கள், குர்ஆனை எழுதுவார்கள். லைஸ கிராஅத்துக்கும் இலா கிராஅத்திஹி பிஷி,
அவருடைய ஓதுதல் உங்களுடைய ஓதுதலோட ஒற்றுமை இல்லை. அதாவது நீங்க ஓதுறது அவங்களோட ஓதுறதோட ஒன்றுமே இல்லை. அதே போன்று தொழுகை, நோன்பு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் சொன்னாங்க, யக்ரஹுல் குர்ஆன யஸ்தஃபூனு அன்தஹு. அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டு அது அவருக்கு சாதகமானது என்று எண்ணுவார்கள். அந்த வசனங்கள் வஹுவ அலைஹி, ஆனால் அந்த வசனங்கள் அவர்களுக்கு எதிரானதாக இருக்கும். இப்படியான போக்கு அவரிடத்தில் இருக்குது என்பதை சொல்லி காட்டுகிறார். இந்த கூட்டத்தை பற்றி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்லும்போது சொன்னாங்க, மார்க்கத்தில் இபாதத்தில் வரம்பு மீறக்கூடியவர்களாக இருப்பார்கள். மார்க்கம் எதை அனுமதிக்கவில்லையோ அது போன்ற விஷயங்களை அவர்கள் மார்க்கம் என்கிற பேரில் செய்வார்கள். ஏனென்றால் இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது? எளிதானது, சமாஹத் மார்க்கம், சஹனா எளிமையான மார்க்கம், அதே போன்று சமஹா விசாலமான மார்க்கம். இந்த மார்க்கத்தின் விசாலத்தையும் மார்க்கத்துடைய எளிமையும் புரிந்து கொள்ளாதவர்கள் விஷயம்னா மார்க்கத்தை கடுமையாக்குவார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஹலகல் முத்தனத்தியூன், வரம்பு மீறுபவர்கள் அழிந்து விட்டார்கள். இப்ப யார் அந்த வரம்பு மீறுபவர்கள் என்று கேட்கும்போது சொல்லுவாங்க, இபாதத்து விஷயத்துல அளவு கடந்து செல்வது. இய்யாக்கும் வல் குலூ, மார்க்கத்தில் வரம்பு மீறுவதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன் என்று என்ன செய்வாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகள் பல்வேறு அறிவிப்புகள் வந்திருக்கு. அப்ப இந்த ஹவாரிகளுடைய பண்பு என்ன சொன்னா, அவங்க என்ன செய்வாங்க, வரம்பு மீறுவார்கள் இபாதத்து விஷயத்தை. இதைத்தான் இப்னு அப்பாஸ் நேற்று அவர்களுடைய அந்த விவாதத்துடைய செய்தி சொன்னோம் இல்லையா, அந்த செய்தியுடைய தொடர்ச்சியில வரும். அவங்கள்ட்ட போயிட்டு அவங்களை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, இவங்க யாருன்னு சொன்னா அவங்க இப்னு அப்பாஸ் அந்த மக்களை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, இவங்களை விட இபாதத்தில் அதிகம் ஈடுபாடு கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்தை நான் பார்த்தது இல்லையா, அப்படியான மக்கள்கிட்ட தான் நான் போனேன். எந்த அளவுக்கு சொன்னா, ஐதீஹிம் கஅன்னஹா தஃபினில் இப்லி, அவங்களுடைய கைகள் எல்லாம் இந்த ஒட்டகத்துடைய முட்டுக்கால்களை போன்று காப்பு காட்சி. ஒட்டகத்துடைய முட்டு தெரியுங்க எப்படி இருக்கும், காப்பு காட்சி அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். வவுஜூஹும் வஅல்லமத்துன் மின் ஆத்தாரி சுஜூத், அவருடைய நெற்றி தடங்கள் எல்லாம் என்ன செய்யும், சுஜூதுடைய அடையாளத்தால் அப்படியே காப்பு காய்ச்ச மாதிரி அங்கே என்ன செய்யும், தழும்புகளா இருக்கும். நெற்றி தடங்கள்ல சுஜூதுடைய தழும்புகள் இருக்கும். கைகள்ல எப்படி இருக்கும், ஒட்டகத்துடைய முட்டி மாதிரி இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம் புரியுதா? யாருக்கு அர்த்தம் புரியுதா? கையும் காப்பு காய்ச்சிருக்கும். கையும் காப்பு காய்ச்சிருச்சு அப்படின்னா அவ்வளவு தொழுவாங்க, அவ்வளவு அவங்க என்ன செய்வாங்க, தொழுவாங்க. தொழுது அவங்க கை என்ன செய்யும், கையும் நெற்றியும் முட்டுக்கால்கள்லாம் காப்பு காய்ச்சிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம கொஞ்சம் வசதி கூட கூட சௌகரியம் கூட கூட நம்ம என்ன செய்யணும், நம்முடைய தொழுகை இடங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா மாறுது இல்லையா, நல்ல வசதியா மாறுது. அப்ப அந்த அளவுக்கு இருக்காது. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெருவாரியான பள்ளிகள், நம்ம பள்ளியில பெருவாரியான பள்ளிகள் எப்படி இருக்குன்னு சொன்னா கார்பெட் போடப்பட்டதா இருக்கும். அப்ப கார்பெட்ல நம்ம தொழுவது என்ன செய்வோம், பஞ்சு மாதிரி பச்சை பத்தியா. அதே நேரத்துல இப்ப இந்த பாயில, இந்த பாய்க்கு முன்னாடி ஒரு பாய் பயன்படுத்தப்படுது தெரியுமா, எப்படி இருக்கும் அந்த பாய், ஓலப்பாய். மாஷா அல்லாஹ், ஓலப்பாயில நம்ம சஜிதா செஞ்சா எப்படி இருக்கும், அப்படி அப்படியே அச்சாயிடும். அதே மாதிரிதான் கையும். அதுக்கு முன்னாடி இந்த ஓலப்பாய் இல்லாத காலத்துல இவங்க எங்க தொழுதாங்க, மண் தர, வெறும் தரையில சொல்லுவாங்க. அப்ப தரையில என்ன செய்யுது, கண்டு அங்க சின்ன சின்ன கற்கள் இருக்கும், மண் இருக்கும், அதெல்லாம் இருக்கு. அதுல வந்து கையை ஊட்டி ஊட்டி என்ன செய்யும், கை எப்படி இருக்கும், காப்பு காய்ச்சிடும், உறுதியாயிடும். அப்படியான மக்கள் அவங்க யாரு சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, இப்னு அப்பாஸ் சஹாபி, அவருடைய இபாதத்துல ஒண்ணு குறையெல்லாம் இருக்கு. ஆனா அவரே உங்களை கண்டுட்டு இவ்வளவு இபாதத் செய்யக்கூடிய மக்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, இது மாதிரியான நிகழ்வுகளின் சில நிறைய மக்களை, அதாவது உருவத்துக்கு ஹதீர் என்று சொல்லக்கூடிய ஒருவர், இவங்க யார் சொன்னா நஹ்வான் என்கிற போர்ல வந்து தப்பிச்சு போனவர். இவர் யாருன்னா ஹவாரிஜிகளுக்கு தலைவரா இருந்தவர். ஹவாரிஜிகளுக்கு தலைவரா இருந்தவர் நஹ்வான் என்கிற அலி அவர்கள் ஹவாரிஜிகளுக்கு போர்ல தப்பிச்சு போயிட்டார். அப்படி உள்ளவர் என்ன செய்றாங்க, முஆவியா அவருடைய காலகட்டம் வரைக்கும், ஆட்சி காலம் வரைக்கும் அவர் இருக்கிறாங்க.
அவர் என்ன செய்யறாரு, ஜியாத் பின் அபி இருக்கிற நபரிடத்துல வராரு. வந்துட்டு அவங்களை பத்தி அவங்க கேட்கறாங்க. அபூபக்கர் குறித்து உங்க கருத்து என்ன, அமர் அல்லாஹ் அவங்களை குறித்து கருத்து என்ன அப்படின்னா நல்ல விதமா சொல்றாங்க. உஸ்மான் இருந்தா அவரை குறித்து உங்க கருத்து என்ன அப்படின்னு சொன்னா அவரை பத்தி என்ன செய்யறாரு, தவறாக சொல்லுகிறார், அவரை காஃபிர் என்று சொல்லுகிறார். அதே போன்று அலி இருந்தா அவர்களை குறித்து என்ன செய்றாங்க, நான் அவரோட தான் இருந்தேன், ஆனா என்ன செஞ்சேன், அவங்க 2 நீதிபதிகளை நியமித்த உடனே நான் அவங்களை விட்டு விலகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வாதியா குறித்து கேட்கும் போது கடுமையான முறையில ஏசுறாங்க. புரியல நடந்து கொண்டாரு யாரு, இந்த நபர் உருவத்துக்கு ஹதீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். அப்புறம் இந்த செய்தியை சொல்லக்கூடிய நபர் சொல்றாங்க, அவர் ஆள் எப்படி இருந்தாருன்னு அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவரு இந்த ஜியாத் இடத்துல கேட்கிறாங்க. அவர் சொல்றாங்க, அவரு நைட்டு தூங்கவே மாட்டாரு, நைட்டு தூக்கவே மாட்டாரு, பகல் முழுக்க உண்ணவும் மாட்டார். அப்படின்னு அர்த்தம், இரவு முழுக்க தொழுகை, பகல் முழுக்க நோம்பு. இப்படியான ஒரு நபர் தான் யார பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, யார பத்தி மோசமா பேசுறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பற்றி, அலி ரலியல்லாஹு அவர்களை பற்றி, முஆவியா ரலியல்லாஹு அவர்களை பற்றி மோசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன, இதெல்லாம் வச்சுட்டு ஒருத்தர் என்ன செய்யாது, நல்லவராயிட முடியாது. ஒருத்தர் பெரிய ஆவிது, பெரிய வணக்கசாலி, அதனால அவருக்கு நல்லவராயிடுவாரா, அவர் நேர்வழியில் உள்ளவராயிடுவாருன்னா ஆக மாட்டார். இந்த செய்தி நீங்க சமகாலத்தில் நடக்கக்கூடிய ஷியாக்களுடைய செய்திகளோடு ஒப்பிட்டுப்போம். ஷியாக்களை நம்ம எதிர்க்கிறோம், நம்ம சொல்றோம் இல்லையா, என்ன காரணம், அவங்க யாரை ஏசுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஏசுறாங்க, சபிக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க சபிக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை சபிக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை சபிக்கிறாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை சபிக்கிறாங்க. சொத்திற்கு உரியவர்களிருந்து இஸ்லாமிய ஆதாரங்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு சொன்ன ரசூலுல்லாஹி நாவினால் வாக்களிக்கப்பட்ட மக்கள் என்ன சபிக்கிறாங்க. சபிக்கிறாங்கன்னா சாதாரணமா சபிக்கல, உங்களா நரகவாசிகள் என்று சொல்றாங்க. உங்களுடைய நம்பிக்கை என்னது, குஃப்ர். நம்பிக்கை என்னது, குஃப்ர். இமாம் ஷஹ்ரஸ்தான் சொல்றாங்க, வஹாதிஹி முஆமலாத்துஹு வ ஜிஹாதுஹு ذلك خبثுஹு வ அத்திகாதுஹு. இதுதான் அவருடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள். ஆனா அவருடைய கொள்கை என்னது, அது மிகவும் கெட்டது. அப்ப கொள்கை கேடுகட்ட ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு ஒருவர் என்னதான் அமல் செஞ்சாலும் அந்த அமல் கிடையாது, என்ன கிடையாது, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. பெரிய ஆபிதாச்சே, பெரிய வணக்கசாலியாச்சே என்று சொல்லி அவர் எல்லாம் கிடையாது, நியாயப்படுத்தி அவர் சொல்வதை சரி காண முடியாது என்பதை தான் என்ன செய்றாங்க, இதன் மூலமா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹவாரிஜிகளிடத்துல இபாதத்தில் வரம்பு மீறுதல் என்பது இருக்கு. எந்த அளவுக்கு சொன்னா, அம்ர் பின் சல்மா ரலியல்லாஹு யாரும் தெரியுமா யாருக்காவது, அம்ர் பின் சல்மா சரியா, அபூ சலமா ரலியல்லாஹு தெரியுமா, அதுவும் தெரியாது. உம்மு சலமா ரலியல்லாஹு தெரியுமா, அவங்களே தெரியாதா, யார சொன்னீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. மாஷா அல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அபூ சல்மா ரலியல்லாஹுடைய மனைவி தான் உம்மு சல்மா ரலியல்லாஹு. சரிங்களா, இந்த உம்மு சல்மா ரலியல்லாஹுடைய மகன் தான் யாரு, அம்ர் பின் சல்மா. அந்த அம்ர் யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மடியில வளர்ந்தவர். இவர்தான் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் மடியில உட்கார வச்சு சாப்பிட வைக்கும் போது என்ன செய்வாங்க, தட்டுல அங்க இங்கமா கையெடுத்து சாப்பிடுவார். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, யா வலது சம்மில்லா வகுல் பியமினிக் வகுல் மிமா யலிக். மகனே பக்கத்துல உள்ளது சாப்பிடு, பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு சொல்லுவாரு, என்ன செய்வாரு, அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் அந்த உபதேசத்தை செய்ததற்கு ஒரு 3 வயசு இருக்கக்கூடிய குழந்தையா இருக்கும்போது அவர் சொல்றாரு, அதுக்கப்புறம் வந்து என்னுடைய உணவு முறையா மாறிவிட்டதுன்னு சொல்லுவோம். அந்த நபர் தான் இவர். சரிங்களா, இவர் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்துக்கு பின்னாடி அவர் சொல்றாங்க, அப்துல்லா பின் மசூத் அவருடைய வீட்டில் வாசல்ல நாங்க உட்கார்ந்தோம். அப்ப உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அப்துல்லா பின் மசூத் அவர்கள் வரணும் அப்படின்ட்டு அவரை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அப்ப அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்கள் அங்க இருக்கிறாங்க. வந்துட்டு அவங்க செய்யறாங்க, அங்க வெளியில இவரு அம்ர் பின் சல்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்கள் இங்க வர்றாங்க, இங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்துட்டு என்ன செய்யறாங்க, இன்னும் அபூ அப்துர் ரஹ்மான் வரலையா அப்படிங்க. அபூ அப்துர் ரஹ்மான் யாரு, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவங்க வரலையா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இவர் என்ன செய்யறாரு, அவர் அவசரப்படுத்தி கூப்பிட்டு இருக்கிறாங்க. பள்ளியில ஒரு கூட்டம் வந்து இருக்கிறாங்க,
அவங்க இப்பதான் நான் பார்த்துட்டு வரேன், அவங்க செய்யறது ஒரு வினோதமான செயலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன பார்த்த அப்படின்னு கேட்டோன்னே, அவங்க எல்லாரும் ஒரு வட்டமா உட்கார்ந்துட்டு என்ன செய்றாங்க, சின்ன சின்ன கற்களை ஒரு 100 கற்களை எண்ணி வச்சிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ் 100 தடவை சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர் 100 தடவை சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை சொல்றாங்க. எல்லாத்துக்கும் என்ன செய்றாங்க, அந்த கற்களை வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தா 1, 2 அப்படின்னு சொல்லி தஸ்பீஹ் பண்ணி எண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த செயலை செய்து கொண்டிருக்கும் போது, அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு, இல்ல நான் உங்கள்ட்ட சொல்றதுக்காக வேண்டி வந்துட்டேன். நீங்க வந்த ஒரு பேசிக்கலாம்னு விட்டு. ஏன்னா அப்துல்லா பின் மஸ்ஊத் அவங்க யார் தெரியுமா? இங்க அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்களும் சஹாபி. அபு முஸ்லிம் அஷ்அரி அவர்களும் சஹாபி. அம்ர் பின் சலமாவும் சஹாபி. ஆனா அவங்க யாரும் என்ன செய்றாங்க? வாயை திறக்காம நேரா யார்ட்ட வர்றாங்க? அப்துல்லா பின் மஸ்ஊத் இடத்துல வராங்க. ஏன்? ஏன்னா அவர் வந்து ஃபக்கீஹ். இந்த சமுதாயத்தின் அறிஞர் என்று அறியப்பட்டவர். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இப்படி அ சில சஹாபாக்கள் இவங்களாம் தான் என்ன செய்வாங்க, அந்த சஹாபாக்கள் ஃபக்கீஹ்களா அறியப்படுவோம். ஃபக்கீஹ் என்றால் மார்க்க ஞானத்தில் அதிகம் தேர்ச்சி பெற்றவங்க. அப்ப அதனால அவங்க இருக்கும்போது இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க சஹாபிதா, இவங்க சுலஷ்டி சஹாபிதா, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. மார்க்கத்தை குறித்து பேசுறதெல்லாம் நாம பேசுறதை விட அவர் பேசட்டும், அவர் தான் அதுக்கு தகுதியானவர், அவர்கிட்ட தான் வந்து ஞானம் இருக்கும், நாமளே அவங்க போய் விளக்கி கேட்போம் அப்படின்னு அடிப்படையில் தான் வராங்க. வந்துட்டு நடத்தக்கூடிய நிகழ்வு அடிச்சுறாங்க சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க இருக்கும்போது, நீங்க என்ன சொன்னீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அதுக்கப்புறமா நாங்க சொல்லலாம். உடனே செய்றாரு அவரு, அங்க ஓடி வர்றாரு, இங்க பள்ளிக்கு வராங்க. வந்தவர் என்ன செய்றாரு, அவங்க வச்சிருக்கிற அந்த கற்கள் எல்லாம் தூக்கி வீசுறாங்க. வீசினோடனே என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாங்க, நாங்க இதை வச்சு சும்மா தக்பீர்கள் தஹ்மீல்கள் எண்ணிக்கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் சொல்றாங்க, தகாஃபூன அல்லா எலிய மின் ஹஸனாத்திக்கும் ஷையுன், நீங்க உங்களுடைய நன்மைகள் எதுவும் வீணா போயிடக்கூடாதுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க, பயப்படுறீங்களா? அது செய்யாத்திக்கும் ஆனா வாலில்லி ஹஸனாத், நீங்க தீமைகளை எண்ணிக்கீங்க, உங்களுடைய நன்மைகளுக்கு நான் என்ன செய்றேன், நான் பொறுப்பாளியா இருக்கிறேன். சரிங்களா? நான் எண்ணி மினாஷின் அதுல ஒண்ணுமே என்ன செய்யாது, வீட் போகாது. அதனால என்ன செய்யறதுல இந்த மாதிரி கல்லு வச்சுட்டு அல்லது வேற ஏதாவது வச்சு எண்ணிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு, வை ஹக்கும் யா உம்மத்த முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சமுதாயம் உங்களுக்கு நாசம். மா அஸ்ர ஹலகத்துக்கும் ஹாஉலாஇ ஸஹாபா நபியுக்கும், எவ்வளவு சீக்கிரம் நீங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கீங்க, நாசமாறுவீங்க, வீணா போறீங்க. இதோ உங்களுக்கு மத்தியில சஹாபாக்கள் நிரம்ப இருந்து கொண்டிருக்கிறார். இவங்களா யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் இங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க. வஹாபி ஆனியத்து லம் துக்ஸர் வஸியாபு லம் தம்லா, இதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பயன்படுத்திய பாத்திரங்கள் எல்லாம் இன்னும் உடையாமல் இருக்கு. அவருக்கு உடுத்திய ஆடைகள் இன்னும் என்ன செய்யுது, ஈரம் காயாமல் இருந்து கொண்டிருக்குது. அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு வழிகட்டு நீங்க உருவாக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இது வழிகேடு, இது வழிகேடு என்ன சொன்னாங்க, எச்சரிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த மக்கள் சொல்றாங்க, மா அர்துனா இல்லல் கைர், அபு அப்துல் ரஹ்மான் அவர்களே, நாங்க இதை கொண்டு நன்மையை தவிர வேற எதுவும் நாடல. அப்ப அவர் சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, கம்மைன் யுரீதுல் கைர லா யுஸீபுஹு, எத்தனையோ நன்மை விரும்புறாங்க, அது அடையிறது கிடையாது. இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதஸனா ஸல்லல்லாஹு எங்களுக்கு தெரிவித்தார்கள், இன்ன கௌமன் யக்ரஊனல் குர்ஆன் லா யுஜாவிசு தராக்கிஹிம், ஒரு சமுதாயம் குர்ஆனை ஓதுவார்கள், அவங்க என்ன செய்வாங்க, அவருடைய தொண்டைக்குரிய அது கடக்காது. எம்ருக்கூன மினல் இஸ்லாமி கமா எம்ருக்கு ஸஹபு மின ரமியா, எப்படி பிராணியின் உடலிலிருந்து வில்லு அம்பு வெளியேறுவதை கொன்று அதற்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய அம்ர் பின் சலமா சொல்றாங்க, ஃபரஐனா ஆமத்த அஹ்லி தில்கல் ஹல்கி, இந்த வட்டம் மட்டும் உட்கார்ந்திருந்தாங்க இல்லையா திக்ர் செய்வதற்காக, அந்த மக்களை பெரும்பான்மையவர்களை நாங்க கண்டோம். விதாஇனூனா யௌமன் நஹ்ரவான் மால் ஹவாரிஜ், அவங்க எல்லாம் ஹவாரிஜ்களுடன் சேர்த்து எங்களுக்கு எதிராக அம்பெரியவர்களாக, அப்படின்னா சஹாபாக்களை எதிர்த்து அந்த ஹவாரிஜிகள் போர் புரியும் போது அந்த கூட்டத்துல இவங்க போய் நின்றாங்க. இது போன்று இபாதத்து விஷயத்துல வரந்து மீறக்கூடியவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை நம்ம, அதாவது அவங்க நினைச்சு மாட்டாங்க, மார்க்க விஷயத்துல வரந்து மீறி தொழுகை இபாதத் போன்ற விஷயங்களை அதற்குரிய சட்டத்திட்டங்களோடு நிறைவேற்றாமல் அவங்களா ஒரு பாட்டுக்கு நிறைவேற்றுவாங்க. அவங்களா அதை வந்து செய்வாங்க, அவங்களுக்கு தோன்ற மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்றத இருக்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இமாம் இப்னு தய்மிய்யா சொன்னாங்க, வஹும் கௌமுன் லஹும் இபாதத்துல் வ வரஉன் வ ஜுதுல்,
ஹவாரிகள் என்கிற கூட்டத்திற்கு இபாதத்திற்கு தேடுதல் இருக்கிறது, பற்றற்ற தன்மை இருக்கு, உலகப்பற்றின்மை இருக்கு. ரொம்ப பயபக்தியாளர்களாக, ரொம்ப இபாதத் செய்யக்கூடியவர்களாக, ரொம்ப உலகப்பற்றில்லாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆனா எல்லாமே எப்படி அறிவில்லாம எவ்வளவு பெரிய பேராபத்து பாருங்க. அதனாலதான் இல்லாமல் அமல் செய்யக்கூடியவன் எப்படிப்பட்டவன் சொன்னா இல்லாமல் அமல் செய்யக்கூடியவன் பாதை தெரியாமல் பயணம் புறப்பட்டவனை போன்றான். அவருடன் அர்த்தம் அவர் அவருடைய இலக்கு அடைவார், அடைய மாட்டாராம், அடைய மாட்டார். இன்னொரு உதாரணத்தை சொல்வது இரவில் விறகு பொறுக்க சென்றவனை போன்றாவான். அப்படின்னு அர்த்தம் அவன் விறகு நினைச்சு எடுக்கிறது என்னவா இருக்கும்? பாம்பா கூட இருக்கலாம். விறகு நம்ம எடுக்கிறது என்னவா இருக்கும்? பாம்பா இருக்கும். அப்ப நீங்க அமலை செய்வதா இருந்தால், இபாதத்தை செய்வதா இருந்தால், அதை குறித்த இல்மு நமக்கு என்ன செய்யணும்? அவசியம். அந்த இல்மு இல்லாமல் நாம் இபாதத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த இபாதத்து நம்மை பாழாக்குவோம். இமாம் ஆஜிர் ரஹிமத்துல்லாஹி சொல்றாங்க, ஃபலா யன்பகி லிமன் ரஆ இஜ்திஹாத ஹாஜ். ஒரு ஹார்ஜுடைய இஜ்திஹாது, இபாதத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம், ரொம்ப பெடுதலா இருக்கிறான் என்பதை கண்டுவிட்டு அந்த ஹரஜ அலல் இமாமி அஜலன் கான இமாமு ஜாயிரன், அவன் அடக்குமுறை செய்கின்ற அல்லது நீதமானவனாக இருக்கின்ற இமாமுக்கு எதிராக, ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்திருக்கின்ற ஹாரிஜா இருந்து கொண்டிருக்கிற நிலை அவன் நீங்க கண்டீங்கன்னு சொன்னா அவனோடு ஒரு கூட்டம் புறப்பட்டு அவன்லாம் வாக்குகளை விரிவி கொண்டிருந்து முஸ்லிம்கள் கூறுகிறவரை ஹலால் என்று கருதி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா குரான், அப்படி உள்ளவன் குரான் ஓதுவதை கண்டு நீங்க ஏமாந்துடலாம். நம்ம குரான் ஓதுறதை கண்டு நீங்க ஏமாந்துடாதீங்க. அவன் நீண்ட நேரம் நின்று தொழுகிறான், அதை கண்டு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். அவன் நீ தொடர்ந்து நோம்பு நோக்கிறான், அதை கண்டும் ஏமாந்து விடாதீர்கள். அவன் கல்வி விஷயத்தில் நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய வழிமுறை சவாரியுடைய வழிமுறையா இருந்தா அவனை கண்டு ஏமாந்துறான். அவன் யாரு? டேஞ்சர். அவன் யாரு? டேஞ்சர். ஏன்னா அவனாலத்தான் எல்லா குழப்பமும் உண்டாகும். நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பண்புகளை போட்டு சித்தனாவின் போது அவன் தோற்றுவான். அவன் அறிவு குன்றியவனாக இருப்பான். அதே போன்று மார்க்கத்தையும் சட்டத்திட்டங்களை தவறா புரித்தவனாக இருப்பான். தற்பறிமையுடையவனாக இருப்பான். அதிக இபாது செய்யக்கூடியவனாகவும் இருப்பான். இருந்த அவனாலத்தான் எல்லாம் குழப்பம் உண்டாகும். இதற்கு உதாரணங்கள் நிறைய நம்ம இஸ்லாம் குரூப்களில் நிறைய உதாரணங்களை பார்க்க முடியும். அபு சல்மா ரலியல்லாஹு மூலமா அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. அபு சயீத் இடத்துல ஒரு மனிதர் வருகிறார். வந்துவிட்டு அவர் கேட்கிறாங்க, ஹரூரியாக்களை பற்றி ரசூலுல்லாஹி சொன்ன ஏதாவது செய்தியை நீங்க கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அதற்கு அபு சயீத் அல்-குத்ரி சொல்றாங்க, சமீது எதுக்குரு கௌமியத்தை அம்மகூன தீன், தீனில் ஆழமா செல்லுகின்ற ஒரு கூட்டத்தை பற்றி நான் ரசூலுல்லாஹி சொல்வதை கேட்டிருக்கிறேன். அதனுடைய தொழுகையோடு நீங்கள் உங்களுடைய தொழுகையை ஒப்பிடும்போது அது அற்பமானதா இருக்கும். நோன்பு அது அற்பமானதா இருக்கு. ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வேட்டை பிராணியின் உடலில் அம்பு வெளியேறுவதை போன்று வெளியேறுவார்கள். பிறகு என்ன சொல்றாங்க, அந்த அம்பை எடுத்து ஒருவர் பார்த்தான்னு சொன்னா அதனுடைய அம்பின் முறையில எதுவுமே பார்க்க முடியாது. அதே போன்று வில்லுடைய அந்த அம்புடைய ஓரங்களில் எண்டுல இந்த எண்டுல எங்கேயும் ஒன்றுமே இருக்காது. அப்படின்னா நந்தம் அவ்வளவு வேகம். இப்படி என்ன செய்றாங்க, அவங்க பத்தி சொல்லி காட்டுறாங்க. இது போன்று மார்க்க விஷயத்தில் அவர்கள் மறந்து மீறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை செய்றாங்க சஹாபாக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். ஹதீஸ்களில் ஆதாரங்கள் கொண்டிருக்கிறது. அதே போன்று அவருடைய பண்புகளை வர்ணிக்கக்கூடியவர்களும் அத்தனை பேர் செய்றாங்க. அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்ததாக இன்னொரு அவருடைய பண்பு என்னன்னு சொன்னா, சுன்னாவுக்கு முரண்படுவார்கள். சுன்னாவை என்ன செய்வாங்க, மறுப்பாங்க. சரிங்களா? அதற்கு அவங்க அவங்களுடைய அறிவை என்ன செய்வாங்க, ஆதாரமா சொல்லுவாங்க. அறிவை ஆதாரமா கொண்டு சுன்னாவை என்ன செய்வாங்க, நிராகரிப்பாங்க. இதற்கு இந்த கார்ஜியா கொண்டு
தலைவராக இருந்தவர். யார் அந்த தலைவர்? நேத்து நான் சொன்னேன், பேர் சொன்னேன். அது சொன்னீங்க. துல்ஹுவைசிரா துல்ஹுவைசிரா என்பவர். சரிங்களா? இவர் தான் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி அவர்கள் வந்து கனிமத்தை பங்கிடும் போது ரசூலுல்லாஹ்வை குறை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வை குறை சொல்றதா என்னது? சுன்னாவை விமர்சிக்கிறது. ரசூலுல்லாஹ் எந்த பங்கிட்டு செய்கிறார்களோ அதுதான் அவருடைய நீதம், அதான் அதுல சரி. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? இது வந்து நியாயமான அடிப்படையில பங்கிடப்பட்டதல்ல என்று சொன்னார். இமாம் இப்னு ஜௌசி சொல்றாங்க, "ஹாதா அவ்வலு ஹாரிஜி ஹரஜ ஃபில் இஸ்லாம்." இவன் தான் இஸ்லாத்திலிருந்து வெளியேறிய முதல் ஹவாரிஜ். வஆஃபத்துஹு அன்னஹு ரமா பிரஇ நஃப்ஸிஹி. அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆபத்து என்னன்னு சொன்னா, தன்னுடைய கருத்தை அவன் என்ன ஏத்துக்கிட்டான். தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டான். யாருடைய கருத்தை ஏத்துக்கல? ரசூலுல்லாஹ்வுடைய. வலவ் வகஃப அலிம அன்னஹு லரா ஃபௌக ரஇ ரசூலுல்லாஹ். இந்த அளவுக்கு சொன்னா, அவனுடைய கருத்தை அவன் என்ன ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை விட மேலானதா பார்த்தான். நீங்க இது செஞ்சது தப்புன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அவங்க கருத்து அடுத்தவங்களுடைய கருத்தை விட உயர்வானோம். இந்த இதே செயலைத்தான் துல்ஹுவைசிரா செய்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை விட என் கருத்து சரி, அதான் ரசூலுல்லாஹ் தப்புன்னு சொல்றான். இமாம் இப்னு தய்மிய்யா சொல்றாங்க, "ஃபகான மப்தஅ பித்இ ஹுவ அத்-தஅனு ஃபி ஸுன்னah பில்-லன்னி வல்-ஹவா." மனோ இச்சையின் அடிப்படையிலும் ஊகத்தின் அடிப்படையிலும் சுன்னாவை குறை சொல்வதுதான் விதத்திற்கான துவக்கம். கமா தஅன இப்லீஸ் ஃபி அம்ரி ரப்பிஹி பிரஇஹி வஹவா. எப்படி இப்லீஸ் வந்து அவருடைய மனோ இச்சைக்கும் அவருடைய சுய அபிப்பிராயத்திற்கு நேர்ப்ப அல்லாஹ் அவன் என்ன செஞ்சான்? குறை சொன்னான். அல்லாஹ் குறை சொன்னானா? அல்லாஹ் இப்லீஸ் குறை சொன்னானா இல்லையா? என்ன சொன்னானா? என்ன சொன்னான்? மாஷா அல்லாஹ். அவன் அல்லாஹ் என்ன சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சிட்டு சுஜூது செய்ய நல்லா கட்டளையிட்டான். அல்லாஹ் சொன்னா என்ன செய்யணும்? ஒருத்தன் அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லாஹ்வுடைய அடிமை. எல்லாரும் என்ன செய்யணும்? அல்லாஹ் ஸ்ட்ரிக்ட்டா கட்டுப்படணும். அதை தாண்டி வேற எதுவும் மறுபேச்சு பேசக்கூடாது. இவனை விட சூப்பர் ஆட்கள் மிக்கவங்கலாம் நல்லா இருக்கான். அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சொல்லிட்டானா சஜிதா செஞ்சுட்டாங்க. இவன் என்ன செஞ்சான்? பெருமை அடிச்சுட்டு, அது எப்படி நான் உங்களுக்கு சஜிதா செய்யுது? நான் அவனை விட சிறந்தவன் இல்லையா? என்ன நீ நெருப்புல படிச்ச, அப்படி நீ மண்ணுல படிச்ச அப்படின்னு லாஜிக் பேசலாம். சரிங்களா? முதல்ல அதாவது லாஜிக் இமாம் இப்னு சீனா சொல்லுவாங்க, முதல்ல இந்த லாஜிக்கு கொண்டு வந்தவன் யாரு? இப்லீஸ். ஃபர்ஸ்ட் லாஜிக்கு கொண்டு வந்தவன் இப்லீஸ். உலகத்துல முதல் லாஜிக் யாருடையதான்? இப்லீஸ் ஒன்று. ஏன்னா அவன் வச்சான் பாருங்க ஒரு லாஜிக்கு, மண்ணா நெருப்பான். நான் நெருப்பு, இது மண்ணு. நீ நெருப்புல படிச்சிருக்கிற என்னையே மண்ணுல படிச்சிருக்க நீ சுஜூத் செய்ய சொல்ற அப்படின்னு நினைச்சவன் அவன் லாஜிக் வச்சுதான் அல்லாஹ் இடத்துல நினைச்சான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிர்வாதம் செய்கிறான். அப்ப இவன் என்ன செய்யறான்? அவனுடைய மனைவிச்சையை தன்னுடைய ரப்புக்கு கட்டுப்படுவதை விட மேலானதா பார். இப்படித்தான் இப்லீஸ் வழிகட்டான். இதே வழிகேடுதான் ஹவாரிஜ் இடத்தில் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதே போன்று மேல அவங்க சொல்றாங்க, ஃபைனல் ஹவாரிஜ் அஸ்லு பிதாத்திம் அன்னஹும் லா யரவுன தஅத்த ரசூலி வத்பஅஹு ஃபீமா துகாலிஃபு ஸாஹிரல் குர்ஆன் இந்தஹு. அவங்க அவங்களுடைய பிதாத்துடைய அடிப்படை என்ன சொன்னா, அவங்க என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அவங்களை பின்பற்றுவது. எதுல? குர்ஆனில் வெளிப்படையான முரண்பாடாக இருந்து கொண்டிருக்கிற விஷயம். அவங்களுக்கு வெளிப்படையாக குர்ஆன் முரண்படுகிறது இருக்கிற, குர்ஆனுக்கு முரண்படுகிறது இருக்கிற சிறிய விஷயத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை அவங்க மாட்டாங்க, பின்பற்ற மாட்டாங்க, அதற்கு கட்டுப்பட மாட்டாங்க. இது யாருடைய வேலை? ஹவாரிஜுடைய வேலை. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஹவாரிஜி கூட்டம் சொல்லிட்டு சொன்னா இல்லையா? ஏன்னா அவங்க இவங்கள்ட்ட இருந்து என்ன செஞ்சாங்க? இன்ஸ்பயர் ஆகி வந்தோம். அந்த ஹவாரிஜி கூட்டம் எங்களுக்கு கல்வி எடுத்தாங்க. இந்த ஹவாரிஜி கூட்டத்துடைய சித்தாந்தத்தை கல்வி அடித்திருக்கிறாங்க. அப்ப இவர்கள் யாரு? இதை யாருன்னு சொல்றாங்க? ஷைகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா அவர்கள் ஒரு இமாம். அவங்க எந்த காலத்துல வாழ்ந்தாரு? ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டு. இப்ப நாம இருக்கிறது எத்தனாவது நூற்றாண்டு? 14வது நூற்றாண்டு, 15வது நூற்றாண்டுல இருந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்ப நமக்கு முன்னால ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அங்கத்தான் என்ன செய்றாரு? இந்த கருத்தை சொன்னார். அப்ப இந்த சித்தாந்தத்தோட அன்னைக்கு இருந்தாங்க. அதனாலதான் அவர் அதை சொன்னார். அவர் சொன்னா அவர்தான் நபியா அப்படின்லாம் கேட்கறதுக்கு இல்ல. அவர் அதை சொல்றாருன்னா
அந்த சித்தாந்தத்துடையவர்கள் அவங்க சமகாலத்துல வாழ்ந்தாங்க. அந்த மக்கள் அட்ரஸ் பண்ற இடத்துலதான் அவர் சொல்றாரு. இப்படி என்ன செய்றாங்க? மேலும் சொல்றாங்க, வகானு யஅமலூன பில் குர்ஆனி ஃபீ ஸாமிஹிம். அவங்க அவங்களுடைய கருத்தின் அடிப்படையில குர்ஆனைக்கும் நாங்கள் அமல் செய்கிறோம் என்று சொல்வார்கள். வலா யத்தபியூன சுன்னத்த ரசூலி அல்லதி யظنون அன்னஹா துஸாலிஃபு குர்ஆன். எந்த ரசூலுல்லாஹி சுன்னாவை அவங்க பின்பற்ற மாட்டாங்க. எந்த சுன்னா அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் எந்த சுன்னாக்கள் எல்லாம் குர்ஆனுக்கு முரண்படுகிறதோ, இந்த ஹவாரிஜிகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்ம சொன்னோம், இந்த தலைப்பு நம்மை அறியாமல் நம்மிடத்துல ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு வழிகேட்டுடைய செய்திகளை உள்ளடக்கிய ஒரு தலைப்பு. தலைப்பு நம்ம முழுமையா தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா மிக அதிகமான பயனுள்ள செய்திகளை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு ஆழமான ஒரு தலைப்பு. இப்படியான வழிகேடுகள் விதத்தில் எண்ணிக்கை செய்து பரவலாக மக்களின் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அவங்க சொல்றாங்க, ஹவாரிஜிகள் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி சுன்னாவை அது குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்கிற வாதத்தை சொல்லிக் கொண்டு அவர்கள் மறுக்கிறார்கள். எப்படி? மா இல்மிஹி பி அன்ன ரசூல ஸல்லல்லாஹு இந்த ரசூலுல்லாஹி செஞ்சாங்கன்றதை தெரிந்து கொண்டு அவங்க விட முடியாத செஞ்சாங்க. இப்படி மறுத்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ரசூலுல்லாஹ் செய்யலைன்னு வாதிட முடியாது. ஏன்? ஹவாரிஜிகளால ஒரு அமலை வந்து இது ரசூலுல்லாஹ் செய்யல அப்படின்னு சொல்லி வாதிட முடியுமா? ஏன் வாதிட முடியாது? அவங்க வாழ்ந்தது யாரு கூட? சஹாபாக்களோட. அப்ப அவங்க சஹாபாக்குமே பொய்யர்களாக்க வேண்டியது. புரியுதா? நான் சஹாபாக்கள் சொல்றாங்க, நான் நேரடியா பார்த்தேன்டா, நான் இருந்தேன்டா, நீ இல்ல, நான் இருந்தேன், நான் சொல்றது நீ பொய்யின்றியா அப்படின்ற மாதிரியான கேள்வி வருவாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹவாரிஜி என்ன செய்றாங்க தெரியுமா? அப்படி இவங்க போறது இல்லை. இது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ் அப்படி செய்யவே இல்லை. புகாரி அவங்க சொன்னா என்ன? குர்ஆன் அது அவருக்கு என்ன வஹியா வருது, அல்லது அவர்கிட்ட தப்பு வராதா, அவர்கிட்ட மாசூமா, இப்படின்னு வாதம் வைக்கிறது. புகாரி வேற மத்த கிதாப், எந்த கிதாப்ல இருந்தாலும் சரி, அத்தனை அறிவிப்பா அவங்க எல்லாருமே என்ன செய்றாங்க? தப்பாக சொல்றாங்க. இப்படி வாதம் வைப்பாங்க. சரி, அப்ப எல்லாத்தையும் தப்பா சொல்றவங்க மற்ற செய்திகளை எப்படி சரியா சொல்லி இருப்பாங்க? புகாரியில வரக்கூடிய ஹதீஸ்களை நீங்க இந்த வாதத்தை வைத்து நீ மறுக்கிறீங்கன்னு சொன்னா, மற்ற புகாரியில் வருகின்ற ஹதீஸ்களை அதே மாதிரி சரியா இருக்கும். உங்களுக்கு ஒரு சில செய்திகள் முரண்படுகிறதா தோன்றும் போது நாம வேற சில செய்திகள் முரண்படும் சொல்லி நிராகரிச்சிடலாமா? அப்படியா அணுகிறதுக்கு மார்க்கம் இருக்கு. இது போன்று என்ன செய்யறாங்க, இவர்கள் மனோ இச்சையின் அடிப்படையில இந்த ஹவாரிஜிய சித்தாந்தத்துடைய தாக்கத்தின் காரணமாக அவர்கள் ஹதீஸ்களுக்கு கட்டுப்படுவதை விட்டு, சுன்னாவுக்கு கட்டுப்படுவதை விட்டு, அதற்கு எதிராக அவர்கள் அநியாயமாக அக்கிரமமாக துணிந்து அதை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அடுத்ததாக 7வது இன்னொரு மனு முடிச்சுக்கலாம். முஸ்லிம் ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அவர்களை விமர்சித்தல், வெளிப்படையில விமர்சிங்க. ஏன்னா இந்த ஃபித்னாவை இப்படித்தான் தோன்றியது இல்லையா? ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்க? பொதுமக்களுக்கு மத்தியில விமர்சனம் செய்வார்கள், அவங்களுடைய குறைகளை எடுத்து சொல்லுவாங்க, அல்லது ஒரு சில நேரங்கள் அவங்களை பற்றிய மோசமான விஷயங்களை முறையீடு செய்வாங்க. அவங்களோட அநியாயம் இருக்கு, அக்கிரமம் இருக்குன்னு சொல்லிட்டு இதுல என்ன செய்வாங்க? நாங்க நன்மையை தீமையை தடுக்கிறோன்ற பேர்ல மக்களுக்கு மத்தியில பொது வழியில பரப்பி கொண்டிருப்பாங்க. இதா துல்ஹுவைசிராவிடம் நடந்தது. அதே போன்று இதே செய்திதான் நம்ம என்ன செய்யறோம், உஸ்மானுடைய காலத்தில் நடந்தது. அதே போன்று சிஃபினுக்கு பிறகு புறப்பட்டு வந்த அந்த ஹவாரிஜிகளுக்கு நடந்தது என்று வரலாறு முழுக்க நம்ம என்ன செய்யறோம், இந்த நிகழ்வுகள் அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கு. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லும் போது, முஹம்மது பின் உமர் என்கிற ஒரு நபர் என்ன செய்றாங்க, இவங்க வந்து முஹம்மது பின் அபி ஹுதைஃபா என்று சொல்லக்கூடிய இவர் என்ன செய்யறாங்கன்னா, இப்னு உமர் அவங்களோடு போருக்கு போறாங்க. ஒரு வரலாற்று நிகழ்வு. அப்புறம் போருக்கு போகும்போது என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்க பல்வேறு விஷயங்களை உங்கள்கிட்ட என்ன செய்றாங்க, நிராகரிக்கிறாங்க. அதாவது என்ன செய்யறாரு முதல்ல அப்படின்னா, அசர் தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறாங்க. அப்துல்லா பின் சாத் பின் அபி சரஹ் என்று சொல்லக்கூடிய நபர்
ஜமாத்தா இமாமத்து செய்யறாரு, அவர் தான் படைத்தலைவர். தொழுது தொழுதுட்டு இருக்கும்போது அவர் செய்யறாரு, இந்த முகமது பின் அபி ஹுதைஃபா என்பவர் சத்தமா தக்பீர் சொல்றாரு, உறக்க தக்பீர் சொல்றாரு. இமாம் இவரு இல்ல, இமாம் வேற ஆள். இவர் தக்பீர் உறக்கமா சொல்றாரு. அவரு தொழுது முடிச்சுட்டு யார் இந்த மாதிரி செஞ்சது அப்படின்னு கேட்டோம்னா இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி செஞ்சு அப்படின்னு சொன்னா, இல்ல ஏன் இந்த பிதாத்தை செய்யறா? அவரு தான் கேட்கறமா ஹாதி பிதா வல் ஹதீஸ், இந்த புதுமையை ஏற்படுத்துற பிதாத்தை செய்யற அப்படின்னு கேட்டோம்னா, இது ஒண்ணும் பிதாத்து கிடையாது, இது புதுசும் கிடையாது. நான் என்ன தக்பீரை தானே சொன்னேன் அப்படின்னு. தக்பீர் சொல்றதுல என்ன பிரச்சனை? இதுதான் நீங்க வளமையா எல்லா இடத்துலயும் கேட்கக்கூடிய ஒரு வாதம் இல்லையா? விதயத்தை செய்யறவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு வாதம். என்ன வாதம்? நாங்க திக்ரு தானே சொன்னோம், நாங்க சலவாத்து தானே சொன்னோம், நாங்க யாசிரம் தானே ஓதணும் இல்லையா? மையத்தை விட்டு நாங்க யாசிரம் தானே ஓதணும், கபருக்கு அருகாமையில் உட்கார்ந்து நாங்க தல்கினம் தானே சொன்னோம். இப்படி என்ன செய்வாங்க? ஒவ்வொரு விதத்தையும் செஞ்சுட்டு இது என்ன தப்பு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதே கேள்வி இங்க கேட்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு? அவரை கண்டிக்கிறாரு. பிறகு மதுரை தொழுது இருக்கிறாரு. மதுரை தொழுகையில் என்ன செய்யறாரு? இதே மாதிரி தப்பு முன்னாடி சொல்றவங்க ஒரு ரத்தத்தை கொண்டு இருக்காரு மதுரை தொழுகிற. இப்போ இன்னும் அவர் என்ன சொல்றாங்க? இவன மாதிரி ஒரு மடையனான சிறு வயசு ஒரு பையனை நம்ம பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சித்து நீ என் கூட வராதே அப்படின்றாங்க. கோயிலுக்கு போற அந்த கூட்டத்துல பயணத்துல வராது அப்படின்றாங்க. நான் வந்து முஸ்லீம் கூட வந்துக்கிறேன் அப்படின்னு. எப்படி என் கூட வராதுன்னு நான் முஸ்லீம் கூட வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெனாவட்டா பேசுவாங்க. அந்த பாஷையில பேசுறாரு. கடைசியில் அவர் பேசுறார், தனியாக பயணம் செய்து வருகிறார். வந்துட்டு என்ன செய்றாங்க? அது வந்து ரோமர்களை எதிர்த்து நடந்த ஒரு போர். அந்த போர்ல என்ன செய்றாங்கன்னா முஸ்லிம்கள் என்ன செய்றாங்க? வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்றதற்கு பிறகு இவங்க என்ன செய்றாங்க? திரும்பவும் இவங்க முஸ்லிம்கள் ஒன்று கூடி அந்த இடத்துல இருக்கும்போது இதே மாதிரியான செயல்களை அங்கே என்ன செய்றாரு? இவரு செய்றார். எந்த அளவுன்னு சொன்னா அவர் அந்த இடத்துல சொல்றாரு, நாம ஒரு ஜிஹாத வந்து என்ன செய்றோம்? தரக்கனா ஹல்ஃபனா ஜிஹாத், பெரிய ஒரு ஜிஹாத விட்டுட்டு இங்க வந்திருக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்றாரு. யாரு? இதே இந்த முஹம்மது பின் ஹுதைஃபா சொல்லக்கூடிய. அப்ப அவர்கிட்ட கேட்கறாங்க, அது என்ன அப்படின்னு கேட்ட உடனே உஸ்மான் என்ன செய்றாரு? என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறாரு அங்க. சரிடா? அவரு அவருடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் ஆட்சியில் உட்கார வைக்கிறாரு. நிறைய செல்வத்தை என்ன செய்றாரு அவரு? அவரு இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறாரு. ஊர்ல ஒரே ஃபசாத பரப்பிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை என்ன செய்றாங்க? விமர்சிக்கிறாங்க. இப்படித்தான் என்ன செய்றாங்க இந்த ஹவாரிஜிகள் உலமாக்களை, அதே போன்று ஆட்சியாளர்களை, மூத்தவர்களை யாருக்கும் எந்த மதிப்பும் கொடுக்காம விமர்சனம் செய்தார்கள். இந்த விமர்சனத்துடைய வெளிப்பாடாகத்தான் இது போன்ற சித்தாந்தமுடையவர்கள் ஒன்று சேர்ந்து கடைசியில் என்னது உஸ்மானுடைய கொலைக்கு அது காரணமா இருக்கு. அதே போன்று அமிர்லா அவங்களை விமர்சித்தது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். சரிங்களா? அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் வந்து இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மிம்பருக்கு கீழ இருந்தேன். அவரு குத்பா பண்ணிட்டு இருக்கிறார். அவர் யாருன்னு சொன்னா, இப்னு ஆமிர் யாருன்னு சொன்னா அந்த மக்களுடைய தலைவரா இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த மிம்பருக்கு கீழே ஒருத்தர் என்ன செய்றாரு? அவரு உடுத்திருக்கிற ஆடைன்னு தான் கொஞ்சம் மென்மையான ஒரு உடை உடுத்தி கொண்டிருக்கிறார். அபு பிலால் என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்ன செய்றாங்க? உங்கள் இலா அமீரினா எல்பசு சியாபல் ஃபுசாக்கி, பாவிகளுடைய உடுத்தக்கூடிய உடையை உடுத்தி கொண்டிருக்கிறார் இவரு. யாரு? அமீர். இவரை பாருங்க அப்படின்றாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? உஸ்குத், பயப்படு. சமீத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூலு, ரசூலுல்லாஹ் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். மன் அஹான சுல்தான் அல்லாஹி ஃபில் அர்தி அஹானஹு அல்லாஹ், யார் அல்லாஹ்வின் ஆட்சியாளர்களை, அல்லாஹ்வுடைய சுல்தான்களை பூமியில் இழிவுபடுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் இழிவுபடுத்துவார் என்று சொல்லி காட்டுறாங்க. இந்த அபூ பிலால் என்பவர் என்ன சொன்னாங்க? அவரை பத்தி இமாம் தஹ்பி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இவர் வந்து யாருன்னு சொன்னா மிர்தாஸ் பின் அதியால் காரிஜி என்று சொல்லக்கூடியவர். வமின் ஜஹதிஹி அன் சியாபி ரிஜாலி ரிகாத் லிபாஸ் ஃபஸாத், அவர் என்ன செய்றாரு? அவருடைய அறியாமையின் காரணமாக மென்மையான ஆடை உடுத்துவது என்பது கூடாது என்று நினைத்துக் கொண்டு இந்த ஆடை உடுத்திய இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஃபாசிக் என்று அவர் சொல்றார். சொல்லிட்டு அதை அவர் என்ன செய்றாரு? இது சரியெட்டு வாழ்ந்துகிறார் என்று என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. இவர் யார் என்றால் ஹவாரிஜியான கூட்டத்தை சார்ந்தவர் தான் என்று நாம் தஹ்பி அவர்கள் அவரை பற்றி சொல்லி காட்டுறார். அதே போன்று சயீத் பின் ஜும்ஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் சொன்னாங்க,
அத்தைத்து அப்துல்லா பின் அபி அவுஃபா மஹ்ஜூபுல் பஸர். அப்துல்லா பின் அபி அவுஃபா இடத்துல நான் வந்தேன். அவர் கண் பார்வை இழந்தவரா இருந்தார். அந்த நேரத்துல வந்தேன். ஃபஸல்லம்து அலைஹி, அவர்ட்ட சலாம் சொன்னேன். நீங்க யாருன்னு கேட்டேன். அப்ப நான் சயீத் பின் ஜும்ஹான் என்று சொன்னேன். அப்ப உங்களுடைய வாப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்லும்போது சொன்னாங்க, கத்தலத்து அசாரிகா, அசாரிகாவினர்கள் அவரை கொன்றார்கள். அசாரிகா யாரு? மாஷா அல்லாஹ். ஹவாரிஜிகள்ல ஒரு கூட்டம் தான் யாரு? அசாரிகா. நாபு பின் அஸ்ரக் என்று சொல்லக்கூடிய வழியில வந்தவங்க. சரிதான். அப்போ அதை கேட்ட உடனே இவர் சொன்னாங்க, லஅனல்லாஹுல் அசாரிகா, லஅனல்லாஹுல் அசாரிகா, அசாரிகாக்கு அல்லாஹ் நாசமாக்கட்டும், சபிப்பானாவ. ஏன்னா ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அன்னஹும் கிலாபுன் நார், அவர்கள் தான் நரகத்தின் நாய்கள் என்று சொன்னார். அப்ப இதுக்கு இவர் கேட்கிறாங்க, சயீத் பின் ஜுமான் கேட்கிறாங்க, அசாரிக்கா மட்டுமா அல்லது எல்லா ஹவாரிஜிகளுமா அப்படின்னு கேட்டோம்னா, பல் ஹவாரிஜ் குல்லுஹா, எல்லா ஹவாரிஜ் தான் நரகத்துடைய நாய்கள். ஏன்னா அதை சொல்லி சொல்றாங்க, ஃபைன்ன சுல்தான எதிரிமுன் நாச வயஃபாலு பிஹி, ஆட்சியாளர்கள் செய்வாங்க, சில மக்களுக்கு அநியாயம் செய்வாங்க, அவங்க இடத்துல அவங்க விரும்பியவாறு நடந்து கொள்வாங்க. தனாவர எதி ஃபஹமஸா, பிறகு என்ன செய்றார் அவரு, அப்படியான நிலை வரும்போது, அலைக்க பிஸ்ஸவாதில் ஆலம், பெருங்கொட்ட மக்களோடு நீரு, இன்கான சுல்தான் யஸ்மஉ மின்க, ஒருவேளை ஆட்சியாளர் நீ சொல்வதை கேட்கக்கூடியவராக இருந்தார், ஃபஅத்திஹி பைஃபி பைத்திஹி, அவர் வீட்டுக்கு போ, ஃபஹ்பிர்ஹு பிமா தஅலம், உனக்கு தெரிஞ்சதை அவருக்கு சொல்லு, ஃபை கபில மின்க, அவர் ஒட்டத்தை ஏத்துக்கிட்டாருன்னா ஓகே, வைல்லா ஃபதஅஹு, அப்படி ஏத்துக்கலையா விட்டுட்டு போயிடு, ஃபைன்னக லஸ்த பிஅலம் மின்ஹு, அவரை விட கூடுதல் தெரிஞ்சவர் அல்ல நீ, அதனால விட்டுட்டு போயிடுன்னு சொல்றாங்க. இந்த செய்தியை சொல்லிவிட்டு இமாம் ஷௌகானி சொல்றாங்க, ஒரு முஸ்லிமிற்கு கடமை என்னன்னு சொன்னா, இமாம்களுக்கு எதிராக, ஆட்சியாளர்களுக்கு எதிராக குழப்பத்தை தூண்டுவது வகையில் ஈடுபடக்கூடாது. அப்படி செய்யாமல் அதை இயன்ற அளவிற்கு தடுக்கணும். அதை தடுப்பதை மீறி ஒருவர் அதை செய்யறான்னு சொன்னா அவனுக்குரிய தண்டனையை கொடுக்கணும். அவனை வந்து சிறை பிடிக்கோ அல்லது அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வசிச்சு அது போன்ற செயல்கள் அவன் மிச்சம் தடுக்க வேண்டும். இரண்டால் இது போன்ற பித்தனாக்கள் கிளப்புவது என்பது சமுதாயத்தில் மிகப்பெரிய ரத்த சித்தலுக்கும் மோதலுக்கும் காரணமாகி சமுதாயத்துடைய அந்த உரிமத்து புனிதம் அடிக்கப்படுவதற்கான காரணமாயிடும். சமுதாயத்தில் இந்த தலைவர்களுக்கு கட்டுப்படாமல் போகின்ற நிலைகள் மூலமாக பெரும் குழப்பங்கள் ஏற்படும் என்பதை சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு இதற்கு ஆதாரமா பல்வேறு செய்திகளை அரசு சொல்றாங்க. அதாவது இந்த கோமுடைய ஹவாலிகளை பற்றி அரசு சொல்றாங்க, நான் அக்காபிர் அஸ்ஸாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஹூனா அனி ஸப்பில் உம்ரா, அனுசரல்லாஹு இளைய சஹாபி, சிறு வயதுடைய சஹாபி. அவர் சொல்றாங்க, மூத்த சஹாபாக்கள் பெரியவங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, உமராக்களை ஆட்சியாளர்களை திட்டுவதை விட்டு எங்களை தடுப்பான். ஆட்சியாளர்கள் திட்டாதீங்கன்னு. இப்ப நாம இன்னைக்கு சொன்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம ஆட்சியாளர்களை திட்டாதீங்க, முஸ்லீம் ஆட்சியாளர்கள், அதுக்கு அர்த்தம் காஃபிரானவர்கள் இல்ல, முஸ்லீம் ஆட்சியாளர்களை திட்டாதீர்கள் என்று சொன்னார். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, நம்மள சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க தப்பு செய்யறாங்க ரைட் செய்யறாங்க நம்ம பேசல, அவங்களை திட்டாதீங்கன்னு சொல்றோம், அவங்களை சபிக்காதீங்கன்னு சொல்றோம், அவங்களுக்கு எதிராக பிரார்த்திக்காதீங்கன்னு சொல்றோம். அது சொன்னா நம்மள என்ன சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு, அந்த முஸ்லீம் ஆட்சியாளர்களுக்கு கூஞ்சா தூக்கக்கூடியவங்க அல்லது அடிமைகளா இருக்கக்கூடியவங்க அப்படியான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது உங்களுடைய அறியாமை. இமாம் ஹசன் பஸ்ரி நினைக்கிறேன், அவர் சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு துவா எதுக்கும் என்றிருந்தான். நான் அல்லாஹ்ட்ட கேட்ட அந்த துவா கபூல் ஆகும் என்கிற ஒரு துவா எனக்கு இருந்ததுன்னு சொன்னா நான் அதை என்ன செஞ்சிருப்பேன், ஆட்சியாளருடைய நலனுக்காக வேண்டி பிரார்த்திப்பேன். அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னா என்ன செய்வோம், சமூகம் சீர்பெறும். அவங்க நாசமா போயிட்டாங்கன்னா சமூகம் நாசமா தான் போகுது. சமூகம் மட்டும் நல்லா இருக்குமா, அவங்க கெட்டா நம்ம மட்டும் நல்லா இருக்க போறோமா, இல்ல, மொத்தமா தான் நாசமா போகும். அதனால என்ன சொன்னாங்க, ஆட்சியாளர்களுக்கு எதிராக சபிப்பது என்பது திட்டுவது என்பது கூடாது. அபூதர்தா ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்ன அவ்வல நிஃபாக்கில் மர்இ தஅலு அலா இமா, ஒரு மனிதனுடைய நிஃபாக்குடைய முதல் படித்தர என்ன சொன்னா, அவன் அவருடைய இமாமை குறை சொல்வதாகும். அதே போன்று
அபு இத்ரிஸ் அல் ஹவுலானி, இமாம் ஹவுலானி சொன்னாங்க, ஈயாக்கும் வத்தான அலல் ஐமா, ஆட்சியாளர்களை நீங்க என்ன செய்யாதீங்க, திட்டாதீர்கள். பைன தான் அலைஹி ஹாலிகா, அவங்களை திட்டுறது என்பது அது மொத்தத்தையும் சிறைச்சிடும். அவங்களை திட்டுறது சொல்லிட்டு சொன்னாங்க, ஹாலிகத்து தீன் லைஸ ஹாலிகத்து ஷார், நான் மொழியை சிறைக்கு சொல்லல, மார்க்கத்தை சிறைச்சிரும். ஏன்னா அலா இன்ன தாயினீனஹும் ஹாயிபூன வ ஷராருல் அஷ்ரார், யார் அவங்கள ஏசுறாங்களோ, யார் அவங்கள குறை சொல்றாங்களோ அவங்க தான் யாரு, நஷ்டவாளிகள், கேடு கெட்டவர்களிலும் மிக கேடு கெட்டவர்கள் என்று என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதன் அடிப்படையில ஆட்சியாளரிடத்துல தவறு நேர்ந்தால் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா அதற்கு ரசூலுல்லாஹி வழிகாட்டி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மன் அராத யன்ஸஹலி சுல்தானி யம்ரி, யாராவது ஆட்சியாளரிடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு அவருக்கு நசியத் செய்யணும், உபதேசம் செய்யணும் நினைச்சீங்கன்னு சொன்னா, ஃபலா யுப்தி லஹு அலானியா, வெளிப்படையா செய்யாது. வெளிப்படையா ஆட்சியாளர்களை நீங்க குறை சொல்லாதீங்க அல்லது அவருடைய தவறுகளை சொல்லி காட்டாதீங்க. வலாக்கின் யஹுது பியதிஹி, மாறாக அவருடைய கரங்களை பிடித்து யஹ்லூபிஹி, அவரை தனிமைப்படுத்து, தனிமையில போங்க அவர்கிட்ட, தனிமையில போயிட்டு அவர்கிட்ட என்ன செய்யுங்க, அவருக்கு சொல்ல வேண்டிய உபதேசங்களை சொல்லு. நீங்க ஆட்சியில இது செய்றீங்க, இது தப்பா இருக்கு, இது சரியா இருக்கு, இது இப்படி செய்யாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்ற விஷயங்களை என்ன செய்யணும், அவர்கிட்ட தனிமையில போய் சொல்லுங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபை கபில மின்ஹு, அவரிடமிருந்து அதை ஏற்றுக்கொண்டால் ஃபதாக்க, அது அவருக்கு போதுமானது. வைட்டா அப்படி ஏத்துக்கல, நான் சொல்லிட்டு அவர் கேட்கலங்க அப்படின்னு சொல்லி சில பேர் நினைச்சுவாங்க, தலைவர் வந்து விமர்சிப்பாங்க பொது வழியில வந்து. தலைவர் சொல்லும் போது தலைவர் கேட்கல, கேட்காம தலைவர் என்ன செஞ்சுட்டாரு, நான் சொல்றேன், நான் சரி நினைக்கிறதா சரி அப்படின்னு நினைச்சு அவர் செயல்படுத்திட்டாரு. இப்ப வெளியில வந்துட்டு என்ன செய்யுது, என்ன தலைவரா, நான் சொல்லும் போது அதெல்லாம் கேட்கல, இப்ப செஞ்சுட்டு ஏடா கூட வாய்ப்புச்சு அப்படின்னு விமர்சிக்கிறது. அது மூமினுடைய முஸ்லிமுடைய பண்பு இல்ல, அது ஹவாரிஜுடைய பண்பு. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வைல்லா கத் அத்தல்லதி அலைஹி லஹு, அப்படி அவர் ஏத்துக்காம போனார்னா இவர் மீது இருக்கக்கூடிய பொறுப்பை நிறைவேற்றிட்டார், முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஏன்னா நம்ம என்ன நினைக்க கூடாது, என்ன கொண்டுதான் இந்த உலகத்துல எல்லாமே சரியா இருக்குன்னு நினைக்க கூடாது. அப்படி நினைக்கிறோம் நிறைய பேர் இல்லையா? அதனால நாம நினைக்கிறது நடக்கணும், நாம சொல்றது எல்லாரும் கேட்டாகணும் அப்படின்ற ஒரு பிடிவாக நமக்கு வரும். குடும்பங்களையும் நிறைய பிரச்சனை காரணம் தான் இல்லையா? மனைவி கணவனுக்கும் பிரச்சனை என்ன, நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேற அப்படின்னு தான் அவரு ஆரம்பிப்பாரு இல்லையா? நான் சொல்றதுக்கு மாறு செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இது மாதிரியான பிரச்சனைக்கு என்ன தீர்வு? சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம சொல்றது எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அதுக்கு காலதாமதங்கள் ஏற்படும். அப்ப அந்த ஒரு புரிதல் நம்மகிட்ட இருந்துன்னு சொன்னா நாம என்ன செய்ய மாட்டோம், இது போன்ற விஷயங்களை பெரிதுபடுத்தி அதை ஒரு குழப்பமா ஆக்க மாட்டோம். அந்த செயல்களை செய்யக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு என்ன செய்றாங்க, நிறைய இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்காக தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வெளிப்படையில் அவங்கள்ட்ட குறைகளை நாங்கள் கண்டாலுமே விமர்சிக்க கூடாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஹவாரிஜிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள், நான் சொன்னேன் சமகாலத்துல சில அமைப்புகள், இந்த அமைப்புகள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்களும் ஆட்சியாளர்களை திட்டுவாங்க. உதாரணமா அரபு நாடுகள், அரபு நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு 58 இஸ்லாமிய நாடுகள், அவங்க எல்லாம் யாரும் கலீஃபாக்கள், அபூபக்கர் உமர் அவர்களை போன்றவர்கள் அப்படியான அப்பழுக்கற்ற ஆட்சியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லல. அவங்க அதாவது ஒவ்வொரு காலத்துக்கு பின்னாடி ஃபித்னாக்கள் குறிப்பிட்டே இருக்கும், அதான் சுன்னத். சரிங்களா? இப்ப அரபு நாட்டுல நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சது. அதை என்ன செய்யணும், அப்படிதான் நடந்தாகணும். என்ன இவ்வளவு பெரிய கட்டடம் கட்டு வச்சு சொகுசா வாழ்றானுங்க, ஆடம்பரமா இருக்கிறானுங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, கியாமத்துடைய அடையாளம் பாதெல்லாம் என்னன்னு, உயர்ந்த கட்டிடங்களை கட்டி போட்டி போடுவாங்க. பாருங்க, அரபு நாடுகள் வந்து சமகாலத்துலதான் என்ன செஞ்சது, செல்வத்துல கொளிச்சுது, கொளுத்த நாடுகளா மாறி ஏறத்தாழ ஒரு 40-50 வருஷம் இருக்கு இல்லையா? ஒரு அதிகபட்சம் 100 வருஷம் இல்ல. 1926 என்கிற ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தேன். 1926ல துபாய் எப்படி இருக்கு, நம்ம சென்னை மாதிரி இருக்கு. சென்னை ரோடுகளும் சென்னையில இருக்கக்கூடிய கடை வீதிகளும் எப்படி இருக்கோ அப்படி இருக்கு. இன்னைக்கு அப்படியா இருக்கு? இல்ல. இன்னைக்கு உலகத்திலேயே பெரும் கட்டிடம் அமெரிக்கால இருக்கா அல்லது சிங்கப்பூர்ல இருக்கா? இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வளர்ந்த நாடுகள் இல்லையா? ரஷ்யால இருக்கா? இல்ல. ஏன்னா ரஷ்யால ஒரு காலத்துல வல்லரசா இருந்த நாடு, இன்னைக்குமே வல்லரசு இருக்கிற அந்த அதே லெவல்ல இருந்து கொண்டு இருக்கிற நாடு சைனா.
இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்திலேயே மிகப்பெரிய பலம் பொருந்திய செல்வம் மிக்க பலம் மிக்க ஒரு நாடு இல்லையா? எல்லாத்திலையும் அவன் தான் செய்வான், டாப்ல இருப்பான். ஒரு ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சுன்னா மொத்த கோல்ட் மெடலையும் யார் அள்ளிட்டு போவான்? சைனா 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 அப்படின்னு தான் இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு வளம் மிக்க ஒரு நாடு. இங்க எங்கேயாவது உலகத்துல உயர்ந்த கட்டிடம் இருக்கா? எங்க இருக்கு? எதுங்க உலகத்துல உயர்ந்த கட்டிடம்? புர்ஜ் கலீஃபா. புர்ஜ் கலீஃபாவுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு ஒண்ணு வருது. அது எங்க வருது? அது சவுதியில வருது. இங்கதான் நடக்குது இந்த போட்டி. ஏன் இந்த இங்க நடக்குது? ஏன்னா இவங்களுக்கு கூறு கட்டவங்களா இவங்க கிடையாது. இவ்வளவுதான் இவங்களால செய்ய முடியும். ஏன்னா ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க, புனியான் பெரும் பெரும் கட்டிடங்களில் வாழ்வார்கள். அந்த ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்படின்னா என்ன நடக்கும்? அப்படித்தான் நடக்கும். ஒண்ணுமே செய்ய முடியாது. அதெல்லாம் முன்னறிவிப்பு. அது அப்படி இப்படியே நடத்தலாம். சரிங்களா? ஆட்சியாளர்களை நம்ம குறை சொல்வதன் மூலமா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால ஃபித்னா உண்டாகும். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இஸ்புத் தஹ்ரீரா இருக்கட்டும், இஹ்வானுல் முஸ்லிமீனா இருக்கட்டும், அவங்களுடைய சித்தாந்தத்துடைய அமைப்புகளா இருக்கட்டும், ஜபஹா இஸ்லாமியாவா இருக்கட்டும், ISIS இருக்கட்டும், எல்லாம் என்ன செய்வாங்க? அவங்க அரபு நாட்டிலேயே இருக்கிறாங்க. அங்க இருந்து கொண்டே என்ன செய்வாங்க? அந்த ஆட்சியாளர்களை குறை சொல்லுவாங்க. இதற்கு நீங்க உதாரணம் பார்க்கணும்னு சொன்னா, ஈராக் ஈராக் விழுந்ததா வென்றதா? விழுந்தது. ஈராக் விழுவதற்கு யாரு காரணம்? சத்தாம் ஹுசேனா? சத்தாம் ஹுசேனா காரணம்? சத்தாம் ஹுசேன் அவருக்கு நம்ம நிச்சயம் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிச்சு அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கட்டும். ஏன்னா கடைசி காலத்துல அந்த மனிதர் தௌபா தேடிக்கொண்டார். அதே நேரத்துல அவர் ஆட்சியில இருக்கும்போது அடாவடியானவரா தான் இருந்தார் இல்லையா? எல்லாருக்குமே தெரியும். அடாவடியானவரா இருந்தாரு. ஆனா அதே நேரத்துல அவர்கிட்ட இஸ்லாமும் இருந்தது. இஸ்லாம் இல்லாமல் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அவருடைய சில அடாவடித்தனமான போக்குகளை கண்டு அவருக்கு எதிராக கிளர்ந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? அந்த ஆட்சியை குறை சொன்னாங்க. கடைசியில என்னாச்சு? முதலுக்கே மோசம். இப்ப இருக்கிறது இப்ப சத்தாமாவோட சூப்பர் ஆட்சியாளரா? இல்ல, இன்னும் மோசம். அதே மாதிரிதான் நீங்க அரபு நாடுகள்ல ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்பட்ட குழப்பங்களை நீங்க எடுத்து பாருங்க. இப்ப அந்த குழப்பங்களில் சிக்காத சில நாடுகள், கத்தர், பஹ்ரைன், குவைத், சவுதி, துபாய், UAE, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இந்த நாடுகள் தான் இன்னும் சில இந்த குழப்பங்களை சிக்கல. அத மற்ற நாடுகள்லாம் சிக்கியாச்சு. எது? ஈராக்கு, ஈரானு, லிபியா, லெபனானு, சிரியா, இப்படி பல நாடுகள் சீரழிஞ்சிருச்சு. இன்னும் சீரழியாம இருக்கிற நாடுகள் அங்கேயும் இந்த மாதிரியான இத்தனை உருவாக வேண்டும் என்றால் இங்கே சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஹவாரிஜினுடைய நோக்கம். அதனாலதான் அவங்க செய்றாங்க, குறை சொல்லி கொடுத்தாங்க. அதனாலதான் குறை சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாதுக்கா. இந்த குறையின் மூலமா ஏதாவது நன்மை ஏற்படுமானா ஒன்றுமே ஏற்பட போறது. இது அப்படித்தான் இருக்கும். நாம் என்ன செய்யணும்? இருப்பதில் நலவுகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு, அப்ப நன்மை ஏவக்கூடாதா, தீமையை தடுக்கக்கூடாதா? நன்மை ஏவது தீமையை தடுப்பது என்பது மார்க்கத்தில் கடமை. அதற்கு சில மட்டங்கள் இருந்து கொண்டு எந்த தளத்துல இருந்து சொல்லணும், யாருக்கு சொல்லணும் என்பது இருக்கு. எல்லாருக்கும் போய் என்ன செய்ய முடியாது? நன்மையையும் ஏவி தீமையை தடுத்தர முடியாது. அப்ப இந்த அடிப்படைகளை புரியாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது? நன்மை ஏவுகிறோம் தீமையை தடுக்கிறோம் என்கிற பணியை கையில் எடுக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வின் தூதர் காலகட்டத்துல ஒரு சம்பவம். ஒரு போர்ல என்ன செய்றாங்க? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் போருக்கு தளபதியா இருக்கிறாங்க. ஹிமியர் குலத்தை சேர்ந்த ஒரு மனிதர் என்ன செய்றாங்க? ஒரு மனிதரை, எதிரியான ஒரு மனிதரை கொன்று விட்டார் போர்ல. கொன்றவர் என்ன செய்றாரு? அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கனிமத்தை அவர் எடுத்துக்குவார் இல்லையா? போர்ல வீரர்களுக்கு அந்த வெற்றி பொருட்கள் அவருக்கு சொந்தமாம். அப்ப அவரை கொன்றவர்கிட்ட இருந்து எடுக்கிறாரு. எடுத்தவர்கிட்ட என்ன செய்றாங்க? காலித் பின் வலீத் அவர்கள் அதெல்லாம் பிடிக்கிறார். அதெல்லாம் தர முடியாது போ அப்படின்றார். அவர் தான் யார்? தளபதி. படை தளபதி யாரு?
அவர்தான். இப்ப இந்த பிரச்சனை என்ன செய்றாரு, அவுப் பின் மாலிக் என்பவர் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் இடத்துல கொண்டு வந்து முறையிடுறாங்க. ரசூலுல்லாஹ் இவரு தான் அந்த மனிதரை கொன்றவரு. கொன்றவர் எடுத்தாரு. ஆனா எடுத்தவர்ட்ட இருந்து காலித் பின் வலீத் எல்லாம் பிடிக்கிட்டாங்க. குடுக்கல அவருக்கு அப்படின்றாங்க. அப்ப காலித் பின் வலீத் எல்லாம் இடத்துல ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. ஏன் காலித் குடுக்கல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அது எக்கச்சக்கமா இருந்தது. கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது. அந்த ஆள்ட்ட நெறைய இருந்தது. எல்லாத்தையும் ஒரே இடத்துல எடுத்துட்டு போறதா அப்படின்னு சொல்லி நான் தடுத்தேன் யா ரசூலல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்வாங்க, இல்லப்பா நியாய அடிப்படையில அவருக்கு தான் போணும். அது நெறைய இருந்தாலும் சரி, குறைவா இருந்தாலும் சரி. அவர் தானே அவர கொன்றவரு. அதனால அவருக்கு தான் அந்த பொருள அது அவருக்கு தான் உரியது. குடுத்துருங்க அப்படின்னாங்க. குடுத்துருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே இவர் என்ன செய்றாரு, குடுக்கறதுக்கு வந்துட்டார். யாரு? காலித் பின் வலீத் தான் குடுக்கறதுக்கு வந்துட்டார். அத மீறி பேசலாம் அவங்க. இப்ப இந்த அவுப் பின் மாலிக் அவர் தானே இந்த வழக்க கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல சொன்னவரு. அவர் சொல்றாங்க, பாத்தீங்களா நான் பேசின விஷயத்துக்கு கொண்டு வந்துட்டேன் உங்கள அப்படின்ட்டார். ரசூலுல்லாஹ் அத பேச்ச கேட்கறாங்க. கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் கோவம் வந்துட்டு, "காலிதே எதுவுமே குடுக்காத" அப்படின்றாங்க. எதுவும் குடுக்காத அப்படின்றாங்க. என்ன காரணம்? என்ன காரணத்தினால ரசூலுல்லாஹ் அத சொன்னாங்க? தன்னுடைய எண்ணம் நிறைவேறினது இல்ல. அங்க அவர் யார குறை சொன்னாரு? ரசூலுல்லாஹ் அதற்கு சொன்ன காரணம் என்னன்னு சொன்னா, "லா தூத்தி யா காலித், லா தூத்தி யா காலித். ஹல் அன்தும் தாரிகூன லி உமராயி?" ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. நீங்க என்னுடைய அமீர்கள இவரு ரசூலுல்லாஹ்வுடைய அமீர். அமீர்னா என்னது? ரசூலுல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட தலைவர். என்னுடைய தலைவர்கள நீங்க என்ன செய்வீங்க? கைவிட்டுட்டு போய்வீங்களா? நீங்க அவங்கள வந்து புறக்கணிப்பீங்களா? அப்படின்னு கேட்கறாங்க ரசூலுல்லாஹ். அவங்க சொன்னாங்கன்னா, சொன்னதுதான். அதுல நான் வந்து ரசூலுல்லாஹ் அவர்கள் ஈடுபட்டு அதுல திருத்துறது அது வேற விஷயம். அத மீறி நீங்க அவங்கள குறை சொல்றதுக்கு, விமர்சனத்துக்கு நீங்க ஆள் இல்ல. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னமா மஸலுக்கும் வ மஸலுஹு கமஸலி ரஜுலின் இஸ்துர்இய இப்லன் அவ் கனமன். உங்களுக்கும் அவர்களுக்குமான உதாரணம். யாரு? தலைவர்களுக்குமான உதாரணம் என்ன சொன்னா, ஒரு மனிதர் ஒட்டகத்தை, ஆடுகளை மேய்த்து அதற்கு நீர் புகட்ட வேண்டிய நேரத்தில் நீர்நிலைகளுக்கு கொண்டு வருகிறார். அந்த நீர்நிலைகள் இருந்து அது தெளிந்த நீரோடு குடிக்கிறது. இந்த ஆடு, மாடு, இந்த ஒட்டகம்லாம் என்ன செய்யும்? நீர்நிலைக்கு வருகிறது. வந்துட்டு என்ன செய்யும்? தெளிவா இருக்கும் அப்ப நீரு. அந்த நீரை குடிக்கிறது. தரக்கத்துகு கதிரா கலங்கிய நீரை விட்டுட்டு போயிடுது. புரியுதுங்களா? ஒரு உதாரணம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஃபஸஃபூலக்கும் வ கதரு அலைஹிம். அப்போ அதே மாதிரி தான் என்னுடைய அமீர்கள், படை தளபதிகள். அவங்களுக்கு என்னது? நீங்க தெளிந்ததை எடுத்துட்டு போறீங்க. அவங்களுக்கு கலங்கியதான் மிச்சம் தான் கிடைக்குது. அப்படி உள்ள ஒருத்தரை நீங்க குறை சொல்றீங்களா? அப்படின்னு கேட்டு குடுக்கவே குடுக்காதுன்றாங்க. இப்ப எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இதுல நமக்கு தலைவர்களை குறை சொல்வது தவறு என்பதை பாடம் புகற்றாம ஆட்சியாளர்களை, அமீர்களை ஆட்சியாளர் சொன்னா நம்ம கலிஃபாக்கள் தான் அப்படின்னு எடுத்துக்கொள்ள கூடாது. எந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல யாரு வலீத் காலித் பின் வலீத் இருந்தவர் ஆட்சியாளரா? ஆட்சியாளர் இல்ல. அந்த படைக்கு தளபதி. அப்ப யாருக்கு என்ன பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறதோ அந்த பொறுப்பில் அவர் தலைவர். அந்த தலைவருக்கு என்ன செய்யணும்? கட்டுப்படணும். அந்த தலைவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது என்பது யாருடைய பண்பு? ஹவாரிஜுடைய பண்பு. அப்படியான பண்பு இன்னைக்கு சமுதாயத்தில் குறையோடி கிடக்கு. அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. இவன்லாம் தலைவனா? அது ஒரு கேள்வி. இல்லையா? அவனுக்கு பிடிக்காத ஒருத்தர் தலைவன் இவன்லாம் தலைவனா? அப்படின்னு கேட்பாங்க. அல்லது அவனை விட நான் பெரியவன். என் அனுபவம் என்ன? அவன் வயசு என்ன? இதற்கெல்லாம் மார்க்கத்தில் இடமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முர்த்ததுகளை எதிர்த்து போர் செய்வதற்காக வேண்டி ஒரு போர்ப்படை தளபதியை நியமிக்கிறாங்க. யார் அவரு? உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த போர்ப்படை தளபதியா அவர் இருக்கிற போது அவருடைய வயசு என்ன தெரியுமா? என்ன வயசு? 17 வயசு. எத்தனை வயசு? 17 வயசு. நம்ம சொல்லுவோம் இலக்கா பையன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம காலத்துல அப்படி இருந்தா அப்படிதான் சொல்லுவோம். பிளஸ் டூ படிக்கிற பையன். அவருதான் அன்னைக்கு யாரு? போர்ப்படை தளபதி. அந்த படையில யார் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அபூபக்கர் அவர்கள், உமர் அவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவரு தளபதி. தளபதிக்கு கீழே போருக்கு போறவங்க யாரு? இந்த உம்மத்தின் ஆகச் சிறந்த மனிதர், முதல் சொர்க்கவாசி உமர் அவர்கள், அபூபக்கர் அவர்கள். அதே போன்று இந்த உம்மத்தின் ஆகச் சிறந்த மனிதர்களில் 2வது நபர், சொர்க்கவாசிகளில் 2ஆம் அவர், முஸ்லிமுடைய கலீஃபா உமர் அவர்கள். அவர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இருந்தா என்ன செய்றாரு? அவரு படையை நடத்தி போறாரு. ஏன் ரசூலுல்லாஹ் அவர்கள் அப்படி அவரை தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் என்பது மிக அழகான திட்டமிடுதலோடு கூடிய ஒரு மார்க்கம். இன்னைக்கு நான் தலைவரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் தலைவர்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க.
நான் தலைவரா இருக்கிறேன்னு சொன்னா நான் எனக்கு பின்னாடி என்ன செய்யணும்? ஒரு தலைமையை உருவாக்கி விட்டு செல்லணும். இடத்த வெற்றிடமா விட்டு போக கூடாது. அல்லது காலம் முழுக்க நான் தான் தலைவன் உட்கார்ந்துக்க கூடாது. நான் அடுத்த ஆளை என்ன செய்யணும்? அங்க உருவாக்கணும். உருவாக்குதல். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? தனக்கு பின்னாடி யார் தலைவர் சொல்லிட்டு போனாங்களா இல்லையா? ஒரு மூதாட்டி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுரிமை சட்டம் தொடர்பான சந்தேகத்தை கேட்கிறாங்க. கேட்டுட்டு யா ரசூலல்லாஹ் அடுத்த முறை நான் வரும்போது நான் உங்களை பார்க்காவிட்டால் என்ன செய்வேன் என்று கேட்கும்போது பாத்தி அபூபக்கர நீ அபூபக்கர்ட்ட போ. யார்ட்ட போனோம்? நான் இல்லைன்னா என்ன அபூபக்கர் இருப்பார் அவர்ட்ட போ. எவ்வளவு அழகான வழிகாட்டுதல். அது எப்படி நான் இல்லாம போயிடுவேன் அப்படின்னு கேட்டாங்க. கேட்கல. நான் இல்லைன்னா என்னோட எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படியா சொன்னாங்க. அதுவும் சொல்லல. மாறாக அழகான வழிகாட்டுதல். அடுத்து அபூபக்கர்ட்ட போங்க. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மக்களுக்கு தொலைவிக்கணும். யார் அங்க? நான் இல்லைன்னா அபூபக்கர். எல்லா இடங்களிலும் என்ன செய்றாங்க? அந்த நபரை அதே போன்று அபூபக்கர் அல்லாஹ்வுக்கு அடுத்தது யாரு? உமர். அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துறாங்க. உஹது மலையில் நின்று கொண்டு சொன்னாங்க, யா உஹத் உஸ்புத் அலைக நபியுன் வ சித்தீக்குன். இந்த மலையின் மீது நபி இருக்கிறார், ஒரு உண்மையாளர் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார். சரிங்களா? அதே போன்று தகல்து அன வ அபூபக்கர் வ உமர். நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம். ஃபர்ஸ்ட் அபூபக்கர் சொல்லுவாங்க, அடுத்தது உமர சொல்லுவாங்க. ஏன்? அது 2வது அடுத்த கேட்டகரியில அவர்தான் வருவாரு. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமுதாயத்துடைய அடிப்படை. இந்த அடிப்படைகள் எல்லாத்தையுமே நம்ம தகர்த்து விட்டு என்ன செய்றோம்? நாம் மனோ இச்சையின் அடிப்படையில் வாழுகின்ற மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு சமுதாயத்தில பெரும் பெரும் குழப்பங்கள். ஏன்னா ஆளாளுக்கு தலைவராகணும். யாருக்கு அதாவது தலைவர்களுக்கு பஞ்சம் இல்ல. ஆனா யாருக்கு பஞ்சம் இருக்கு? தொண்டர்களுக்கு பஞ்சம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் நான் தலைவர் ஆயிட்டேன். இப்ப எனக்கு பின்ன தொண்டன் வேணும்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க தொண்டரை தேடக்கூடிய ஒரு அவல நிலையில இருந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன? இஸ்லாமிய சமூகம் எப்படி கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொன்னதோ அந்த வழிமுறைகளை நாம் தவற விட்டு விட்டோம். ஹவாரிஜுடைய கொள்கை, ஹவாரிஜுடைய சித்தாந்தங்களை உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் அவர்களின் பண்புத்தவர்களாக இஸ்லாமிய பேரில் நம்ம வாழ்றோம். ஆனா நம்மள்ட்ட நிறைய கொள்கை கோட்பாடுகள் விஷயத்துல ஹவாரிஜுடைய போக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட இந்த ஹவாரிஜிய சித்தாந்தங்களில் இருந்து முற்றிலுமாக விடுபட்டு குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் புரிந்தது போன்று அந்த ஃபஹ்மு சஹாபா என்கிற அடிச்சுவட்டிலே மன்ஹஜ் ஸலஃப் என்கிற அடிப்படையிலே நாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற போதுதான் நாம் சத்தியத்தில் இருப்போம், நேர்வழியில் இருப்போம். இல்லைன்னா நம்ம என்னதான் வாதிட்டாலும் அது வழிகேடுதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட வழிகேட்டிலிருந்து நம்ம விலகி நேர்வழியை, சத்தியத்தை உறுதியாக புரிந்து கொண்டு அதை பின்பற்றக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அடைவோமாக. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதற்குரிய அருளையும் அவருடைய கருணையும் அதற்கு பாலிப்பானாக என்கிற பிரார்த்தனையோடு நிவசிக்கிறேன்.